மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்களுக்கு ஏற்பட்ட சண்டையில மணிமேகலை அவர்கள் மேலதான் ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்கிறதாகவும் இந்த ஒட்டுமொத்த சண்டைக்கும் வந்துட்டு மணிமேகலை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பிரியங்கா அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம மணிமேகலை அவங்க வந்துட்டு ஒரு நரித்தந்திரமான வேலை பார்த்திருக்கிறதா குரேஷி அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு பரபரப்பான வீடியோவை வெளியிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பிரியங்கா அவங்க மேல ஒரு சின்ன தப்பு கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு குக் வித் கோமாளி செட்ல என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்கி இருக்காரு. இப்ப குரேஷி அவர்கள் சொல்லி இருக்கிற விஷயங்களை பார்த்து பிரியங்கா அவங்கள திட்டிட்டு வந்துட்டு இருந்த எல்லாருமே இப்போ மணிமேகலையை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில மணிமேகலை அவங்க வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறின விஷயங்கள் தான் இப்போ பெரும் சர்ச்சையாகி இருக்கு. மணிமேகலை அவங்கள தவிர வேற யாருமே வந்துட்டு என்ன நடந்துச்சு, யாரு மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசவே இல்ல. கடந்த 4 நாட்களா எல்லாருமே அமைதியா இருந்துட்டு வந்த நிலையில குரேஷி அவர்கள் தான் முதல் முறையா எல்லா உண்மையையும் உடைச்சிருக்காரு. இதுல குரேஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, குக் வித் கோமாளியோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு தான் திவ்யா துரைசாமி அவங்க வந்துட்டு எலிமினேட் ஆனாங்க. இதுல ரொம்ப எமோஷன் ஆன பிரியங்கா அக்கா வந்துட்டு தன்னோட ஒன்னா பயணித்து அவங்கள பத்தி சில வார்த்தைகள் பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரக்ஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க சில வார்த்தைகள் பேச தொடங்கினாங்க. அவங்கள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கும்போது இடையில குறுக்கிட்ட மணிமேகலை அவங்க பிரியங்கா அவங்க பேசினதை தடுத்து நிறுத்தி அவங்கள அவமானப்படுத்துற வகையில ஏற்கனவே வெளியே நீங்க தான் ஒரு நல்ல ஆங்கரிங்னு பேசிக்கிறாங்க அப்படின்னும் தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேச வேணாம் அப்படின்னும் எது பேசுறதா இருந்தாலும் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குக் வித் கோமாளி செட்ல எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் நோஸ் கட் பண்ற வகையில மணிமேகலை அவங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சொன்னதோட ரொம்பவே கோபமா அங்கிருந்து செட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஒரு வாரம் கழிச்சு பிரியங்கா அக்கா வந்துட்டு அன்னைக்கு மணிமேகலை அவங்க தன்னை பேச விடாம பண்ண விஷயங்களானது தனக்கு ரொம்ப அவமானமா இருந்ததாகவும் இதே எபிசோட்லயே மணிமேகலை அவங்களை கூப்பிட்டு இது ஜாலிக்காகவும் ஃபன்னுக்காகவும் பண்ண விஷயங்கள் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட பிரியங்கா அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களும் இதை சமாதானமா முடிச்சிடணும் அப்படின்னு மணிமேகலை அவங்க கிட்ட இது ஜாலிக்காகவும் ஃபன்னுக்காகவும் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இதே எபிசோட்லயே ஒரு அக்னாலஜ்மென்ட் கொடுத்த மாதிரி பேசிருங்க அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு மணிமேகலை அவங்க மறுப்பு தெரிவிச்சு அந்த ஷோவை விட்டு வெளியேறினதோட வெளியே வந்து தான் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் பல இல்லாத விஷயங்களையும் சுயமரியாதை அப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஒட்டுமொத்தமா எல்லாரையுமே குழப்பி விட்டு இருக்கிறதா குரேஷி அவர்கள் வந்துட்டு இப்போ மணிமேகலை அவங்க மேலதான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. மேலும் பிரியங்கா அக்கா வந்துட்டு எந்த இடத்துலயும் அவங்க கோபப்பட்டு பேசல அப்படின்னும் அவங்க யாரையும் மன்னிப்பு கேட்க சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதை விட முக்கியமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான் அப்படின்னும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி தான் இப்போ ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதாகவும் ஆனா மணிமேகலை அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறதாகவும் அவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டு மேல வந்த மாதிரியும் அவங்க பேசிருக்கிற விஷயங்கள் எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி குரேஷி அவர்கள் ரொம்பவே தெளிவா எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு. இப்போ முதல் முறையா குரேஷி அவர்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதுனால அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல நம்பகத்தன்மையும் உண்மையும் இருக்கிறதுனால பிரியங்கா அவங்கள திட்டிட்டு வந்த எல்லாருமே இப்போ மணிமேகலை அவங்கள மிக கடுமையா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ குரேஷி அவர்கள் பேசியிருக்கிற விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.